என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. சொல்லுவோம். என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. எந்த சேதமும் இன்றி என்னை காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே. விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. எந்த சேதமும் இன்றி என்னை காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. எந்த சேதமும் இன்றி காப்பவரே. எப்ப நம்முடைய தேவை பூர்த்தியாகுதுங்களா, அவருடைய தேவை என் தேவையா மாறும். அவருடைய தேவை என்னோட தேவையா மாறும்போது என் தேவையை ஆட்டோமேட்டிக்கா அவரே சந்திச்சிருவாரு. நான் தேவைன்னு போய் நிற்க வேண்டியதில்லை. அவருக்கு சித்தமானதை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னாலே என் வாழ்க்கை வேற லெவல் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்க. கரங்களை வைத்து சொல்லாமா? என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. எந்த சேதமும் இன்றி என்னை காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. எந்த சேதமும் இன்றி உங்களுடைய தேவை என் தேவையானது. என் தேவை எனக்கு பெருசு கிடையாது. உங்க தேவையை சாட்டிஸ்ஃபை பண்றது தான் என்னுடைய முக்கியமான தேவை. உங்களுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமா இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு சொன்னாரு. உங்க